Hi babes, welcome back to my channel Drama Shifam Top Form episode 4. ஒன் எபிசோட் எங்கே முடிஞ்சிச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்து நடக்க போகுது, எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியும். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். அக்கின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜின் அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் தூங்குறத வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜின்னுக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. அவன் சிரிச்சுக்கிட்டே வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அக்கின் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடறான். எந்திரிச்சதுலேயே அவனை பார்த்து பயந்துடுறான். நீயா, என்ன பண்ற நீ அப்படின்னுட்டு, அம்மா இது எந்த இடம்னு கேட்குறான். இது என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு ஜின்னு சொல்ல, ஓ அப்பார்ட்மெண்ட்டா, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேட்க, ஓ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, நேற்று நீ நல்லா குடிச்சிருந்தல, அதான் நான் உன்னை இங்க என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் ரொம்ப குடிச்சிருந்தேனா அப்படின்னு அக்கின் ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறான். அவன் யூஸ்வலா இவ்வளவு குடிக்க மாட்டான் போல. அதுக்கப்புறம், ஆமா இப்ப நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட, என் பேர் சொல்லிதானே கூப்பிட்ட அப்படின்னு அவன் ஜின்ன பார்த்து கேட்க, ஆமாம் நீ தானே எனக்கு பர்மிஷன் கொடுத்த அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தனா, இல்லையே அப்படின்னு அக்கின் சொல்ல, நேத்து நடந்ததை ஜின் அவன்கிட்ட சொல்றான். நேற்று அக்கின் நல்லா செம்மையா ட்ரிங்க் பண்ணியிருந்தால, ஸோ போதையில அவன் கேரியாக்கி போயிருக்காங்க போல, அங்கே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். அவன் பண்ற இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்பெல்லாம் ஜின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு, என்ன பண்ற நீ, இதெல்லாம் எங்கேயும் அப்லோட் பண்ணிடாத, இன்ஸ்டாகிராம்ல எங்கேயாச்சும் போட்ட அவ்வளோதான் அப்படின்னு அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் தண்ணி அடிச்சிருக்கான்ல, ஸோ ரொம்ப ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேரு ஜின்னு தானே, ஜின்னு கூப்பிடாம ஜுன்னு கூப்பிடுறான். என் பேரு ஜின் அப்படின்னு சொல்ல, எப்படியா இருந்தா என்ன, நான் உன்னை ஜுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கையில இருக்க போனை பிடிங்கிட்டு, ரெக்கார்ட் பண்றதை நிறுத்து அப்படின்னு சொல்றான். சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேட்டுக்கோ. நீ நீ ரொம்ப பெரிய ஆளு நினைச்சுக்காத. நான் ஒன்றும் உன்னை வேணும்னு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல தெரியுமா, என் கை தெரியாமல் தவறி பட்டுருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா விஷயம், அப்புறம் எதுக்கு அடிக்கடி நீ என்னோட ஸ்டோரிஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஜின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். இல்லையே, நான் ஒன்றும் உன்னோட ஸ்டோரிஸ்லாம் செக் பண்ணலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் இப்போ எதுக்கு நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட, நீ ஒன்றும் என்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் கிடையாதே அப்படின்னு அவன் கேட்க, ஏன் நான் உன்னை அவன் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா, அது கூட எனக்கு பர்மிஷன் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவன் பக்கத்துல வந்து, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். ஆனா ஜின்னு விடுற மாதிரி இல்லை. அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 rupees எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். இந்த காசு வாங்கிட்டதுக்கு அப்புறம் நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடலாமா அப்படின்னு கேட்க, இந்த காசை கொடுத்து என்னை வாங்கிடலாம் நீ பாக்குறியா அப்படின்னு அக்கின் அவனை பார்த்து கேட்க, ஏன் வாங்க முடியாதா நீ ஜின்னு சிரிச்சுட்டே கேட்க, கண்டிப்பா வாங்க முடியுமே அப்படின்னு அவன் கொடுத்த காசை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா கேரியாக்கில பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஜின்னு மறுபடியும் அவன்கிட்ட ஒரு 1000 rupees எடுத்து கொடுக்குறான். நான் அவங்ககிட்ட இருந்து இன்னொரு நிமிஷம் வாங்கணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே கூட அந்த காசு அப்படின்னு அதை வாயாலே கடிச்சு வாங்கிக்கிறான். இதெல்லாம் ஜின்னு நேற்று வீடியோ எடுத்து வச்சிருந்தான் போல. இந்த வீடியோவை அவன் இப்ப அக்கின் கிட்ட காமிக்க, அக்கின் ரொம்ப கடுப்பாகிறான். என்னடா இது என்னென்னமோ பண்ணி வச்சிருக்குமே, அம்மா நீ அந்த 1000 rupeesக்கு என்ன என்கிட்ட கேட்ட அப்படின்னு அவன் கேட்க, அது அப்படின்னுட்டு ஜின் அவன் பக்கத்துல வரான். நீ என்ன நினைக்கிற, நான் என்ன கேட்டிருப்பேன் அப்படின்னு கேட்க, அக்கினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுக்கு கெஸ் பண்றது கூட விருப்பம் இல்லை போல. ஒரு ஜின்னுக்கு சந்தோஷமா அவனோட ஏஞ்சல் விங்ஸ் வந்துடுது. அக்கின் என்னடா கேட்டிருப்பான் இவன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, உனக்குதான் ஆல்ரெடி தெரியுமே நீ தானே கேட்ட அப்படின்னு அக்கின் அவன்கிட்ட கேட்கிறான். ஒருவேளை வேற ஏதாச்சும் விவகாரமா கேட்டிருப்பானோ அப்படின்னு அவன் தயங்கிக்கிட்டே கேட்க, அதுக்கு ஜின்னு அவன் பக்கத்துல நாட்டியா, நீ என்ன நினைக்கிற நான் என்ன கேட்டிருப்பேன்னு கேக்குறான். அவன் இந்த மாதிரி ரொமான்டிக்கா அவன் பக்கத்துல கேட்டதுமே அக்கின்க்கு லைட்டா பயம் வந்துடுது. அவன் தயங்கிக்கிட்டே, அப்படி என்ன கேட்ட என்கிட்ட, எடகுடமா எதுவும் கேட்கலையே அப்படின்னு அவன் பயந்துகிட்டே கேட்க, அதை பார்த்து ஜின்னுக்கு சிரிப்பு வருது. அவன் சிரிச்சுக்கிட்டே, எங்க அவங்ககிட்ட இருந்து கேட்கறது, நீ நேற்று என்கிட்ட இருந்து காசு வாங்கினதுமே ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்கு, ஸோ உங்ககிட்ட எதுவும் கேட்கறதுக்கு எனக்கு அப்ப சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்றான். அதுக்கு அக்கின் சொல்றான், சரி நீ அப்படி எங்கிட்ட இருந்து எதுவுமே கேட்கலன்னா என் ட்ரெஸ் எங்க, நான் எதுக்கு ட்ரெஸ் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஜின் அதுக்கு பதில் சொல்றான், நேற்று நைட்டு நீ ரொம்ப குடிச்சிருந்தல, அதான் உன் ட்ரெஸ் ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டேன், அதான் உன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உன்னை கிளீன் பண்ணிட்டு நான் தூங்க வச்சேன்னு சொல்றான். சரி நான் வாமிட் பண்ண, நான் ட்ரிங்க் பண்ணேன், ஆனா நீ எங்க, உன் ட்ரெஸ் எங்க, நீ எதுக்கு ட்ரெஸ் இல்லாம படுத்திருக்க அப்படின்னு கேட்க, நீ எங்க வாமிட் பண்ண, என் ட்ரெஸ்ல தான் நான் வாமிட் பண்ணேன், நான் மட்டும் எப்படி அப்படியே வாமிட்டோட தூங்க முடியுமா, அதான் நானும் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு தூங்கணும்னு சொல்றான். அப்ப நேற்று நைட்டு நடந்ததை காட்டுறாங்க. அதுல நேற்று அவன் ரொம்ப குடிச்சிருந்தான்ல, ட்ரிங்க் பண்ணிட்டு வாமிட் பண்ணிட்டு வந்ததுமே அவன் ஜின்னோட பெட்ல படுத்துடுறான்.
அப்ப அக்கினுக்கு ஞாபகம் வருது. ஆமா, இது உன்னுடைய வீடு தானே, உன்னோட ரூம் தானே, எனக்கு ட்ரெஸ்ல நான் ட்ரெஸ்லாம் தூங்கிட்டு இருக்கேன், நீ ட்ரெஸ் போட்டுட்டு தூங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க. எங்க நான் தூங்குறது, நேற்று நைட்டு ஃபுல்லா நீ தான் என்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தியே, என்னை கொஞ்சம் கூட நீ நகரவே விடல, நான் எப்படி போய் ட்ரெஸ் மாத்துறதுன்னு கேட்குறான். இதை கேட்ட அகினுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. நைட்டு ஃபுல்லா நம்ம இவனையா கட்டி பிடிச்சி தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் போல. அப்ப அவனுக்கு இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமா, இவன் எதுக்கு நம்மள இவ்வளோ வீடியோ எடுத்து வச்சிருக்கான், ஒருவேளை இந்த வீடியோ வச்சு நம்மள எதுவும் பிளான் பண்றானோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதை ஸ்ட்ரைட்டா ஜின்னு கிட்ட கேட்கிறான். ஆமா, எதுக்கு என்ன இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இதை வச்சு என்னது பிளாக்மெயில் பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கேன், சொல்லு என்ன உன்னோட பிளான், எதுக்கு இத்தனை வீடியோ பிடிச்சி வச்சிருக்கேன்னு கேட்கிறான். அது மட்டும் இல்லாம உன்னோட நிலைமை பாரு, நீ எதுக்கு என் பக்கத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம தூங்கிட்டு இருக்க, நீ ஏதாச்சும் பிளான் பண்றது எனக்கு நல்லா தெரியுது, உனக்கு என்ன வேணும், என்னை வச்சு நீ என்ன பண்ணணும்னு நினைச்சு வச்சிருக்க சொல்லு, ஏன்னா இந்த வீடியோ டெலீட் பண்றதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும்னு சொல்லு, நான் என்ன வேணா பண்றேன்னு சொல்றான். சும்மாவே இந்த ஜின்னு ஆடுவான், இதுல வேற அக்கின் என்ன வேணா பண்ற அப்படின்னு சொன்னதும் ஜின்னு சும்மாவா இருப்பான். உடனே அவன் என்ன பண்றான், என்ன வேணா பண்ணுவியா, நான் வேணா உன்னை ஒரே ஒரு டைம் ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட அக்கினுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. என்ன இவன் ஹக் பண்றதுக்கு இப்படி கேட்குறானே, அது மட்டும் இல்லை இவன் எதுக்கு நம்மளை ஹக் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. அப்ப ஜின் மெதுவா வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்றது மட்டும்தான் கேட்டிருந்தான், ஆனா அதோட நிறுத்தாம பக்கத்துல போய் ஒரு கிஸ்ஸும் பண்றான், அதுவும் ஸ்ட்ரைட்டா லிப் டு லிப் பண்றான். அக்கினுக்கு எதுவுமே புரியல. டேய் என்னடா பண்ற அப்படின்னு அவனை அங்கிருந்து தள்ளி விட்டுட்டு ஜின்னு கையில அவனோட போன் இருக்குல்ல அதை புடுங்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறான். அந்த ஃபோன்ல ஜின்னு நேற்று நைட் எடுத்து வச்சிருந்தால வீடியோ, அந்த வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா டெலீட் பண்ணிட்டு இருக்கான். அவன் நிறைய வீடியோ பிடிச்சி வச்சிருக்கான். அப்புறம் நேற்று நைட்டு அக்கின் நல்லா குடிச்சிருந்தால அவனை ரூம்க்கு கூட்டிட்டு வந்து அவனை கிளீன் பண்ணும்போது ஜின்னோட ஃபோன் கீழே விழுந்து தானா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுல ஜின்னு அக்கினை உடம்பெல்லாம் கிளீன் பண்ணி விடுற வீடியோ இருக்குது. அதுல அக்கின் பாக்குறான் ஜின் அவனை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறான்னு. ஸோ அந்த வீடியோ மட்டும் அவனால டெலீட் பண்ண முடியல. ரெஸ்ட் ரூம்ல ஒரு ட்ரெஸ் மாட்டி இருக்குது, அதுல ஒரு நோட் எழுதி இருக்குது, உன் ட்ரெஸ் நான் துவைக்க கொடுத்துருக்கேன், ஸோ அது வரைக்கும் என்னோட ட்ரெஸ் இதை போட்டுக்கோ அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். வேற வழி இல்லாம அக்கின்னு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில வரான். அவன் வெளியில வரும்போது அவனுக்காக ஜின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்காக கையில பிரேக்ஃபாஸ்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் ஒன்னா மெதுவா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ நீங்க கார்ல போகும்போதே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். இல்ல வேண்டாம், நீ எதுக்கு என்ன கார்ல கூட்டிட்டு போற, நான் என்னோட மேனேஜர் சின் கூடயே போய்க்குவேன்னு சொல்றான். அதுக்கு ஜின்னு சொல்றான், இல்ல நான் நேத்தே உங்க மேனேஜர் கிட்ட பேசிட்டேன், நான் உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னுட்டு ஜின் அங்க இருந்து போக அக்கினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. என்ன நம்ம மேனேஜர் நம்மளை கூட்டிட்டு போக கூட வரமாட்டேன்னு அப்படின்னு மேனேஜர் சின்னு கால் பண்றான். கால் பண்ணி எதுக்கு நீங்க நேற்று என்ன பிக்கப் பண்ண வரல அப்படின்னு கேட்க சின்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம போனை கட் பண்ணிடுறான். அப்ப ஜின் அவன் பக்கத்துல வந்து அக்கின் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் டெலீட் பண்ணாம வச்சிருந்தால அந்த வீடியோ காமிச்சு, ஏன் இந்த வீடியோ மட்டும் நீங்க டெலீட் பண்ணல அப்படின்னு கேட்கிறான். அந்த வீடியோ அவன் எதுக்கு டெலீட் பண்ணலன்னு அக்கினுக்கு தெரியும்ல, ஸோ அவன் தயங்கிக்கிட்டே, நீ நிறைய வீடியோ எடுத்து வச்சிருந்த, அதான் எனக்கு எல்லாமே டெலீட் பண்ண முடியல, வேணும்னா நீ வேணா இந்த வீடியோ டெலீட் பண்ணிடு அப்படின்னு ஜின் கிட்ட சொல்றான். ஜின்னு, நான் இந்த வீடியோ டெலீட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல உன் இஷ்டம், உனக்கு டெலீட் பண்ணணும்னா பண்ணு, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஜின்னு, இல்ல நான் இந்த வீடியோ டெலீட் பண்ண மாட்டேன்னு சொல்றான். சரி டெலீட் பண்ணாத வச்சுக்கோ, ஆனா ஒரு விஷயம், இதை நீ எங்கேயுமே அப்லோட் பண்ணக்கூடாது, அப்லோட் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறான். அதை கேட்ட ஜின்னுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. ரொம்ப தேங்க்ஸ், நான் இதை கண்டிப்பா எங்கேயும் அப்லோட் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றான். அப்புறம் ஜின்னு சொல்றான், நேற்று நான் உங்களுக்கு மறுபடியும் 1000 rupees கொடுத்தேன்ல, ஆனா அந்த 1000 rupeesக்கு நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல தானே, ஸோ இப்ப கேட்கவா, இன்னைக்கு ஷூட் முடிஞ்சதுமே நான் உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அக்கினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னமோ பண்ணு அப்படின்னுட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல 2 பேரும் ஷூட்டிங்ல இருக்காங்க. 2 பேரோட ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் அவங்களோட சீனு டைலாக்க நல்லபடியா சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப ஜேடி டைரக்டர் கிட்ட சொல்றான், அவங்க 2 பேருமே இப்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றாங்களா, அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, நீங்க தான் கண்டிப்பா ஏதாச்சும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்ல டைரக்டரா சொல்லி கொடுத்தான். அந்த டைரக்டரும் ஒத்துக்கிறான், அது என்னமோ தெரியல, ஆனா அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்றான்.
அப்புறம் 2 பேருக்குமே ஃப்ரீ டைம் கிடைக்குது. அப்ப ஜின் கூட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாள்ல டச். அவ வந்து இப்ப நீ வந்து லைவ் போகணும் ஃபேன்ஸுக்காக. ஸோ ஒரு 1 hour லைவ் பண்ணணும்னு சொல்ல, அப்ப அவ என்ன பண்றா, இன்னொரு ஒரு ஐடியா கொடுக்குறா. நீங்க வேணா அக்கின் கூட லைவ் போனா நல்லா இருக்கும். ஃபேன்ஸ் நீங்க 2 பேரும் ஒண்ணா லைவ் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க இன்னொருத்தவன், இல்ல அக்கினுக்கு இந்த மாதிரி லைவ்க்கு வர்றதெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரி லைவ் எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றான். ஆனா அக்கின் ஃபேன்ஸ்க்காக, அதாவது இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து லைவ் போட்டா அது இந்த சீரீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்குல்ல அப்படின்றதுக்காக அவன் ஜின்னு கூட சேர்ந்து லைவ் பண்றதுக்கு ஒத்துக்கிறான். லைவ் ஆரம்பிக்குது. ஜின் இந்த மாதிரி அடிக்கடி லைவ் பண்ணுவான் போல. ஸோ அவன் கொஞ்சம் கூட ஆக்வர்ட் இல்லாம ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அக்கின்க்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல புதுசு போல அவனுக்கு இதெல்லாம். ஸோ அவன் ஒரு நர்வஸா இருக்கான், ஒரு மாதிரி பயந்துகிட்டே கை காட்டுறான். அப்புறம் அந்த கமெண்ட்ஸ் பண்றாங்கல்ல ஆடியன்ஸ், அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கமெண்ட்ஸ்ல 21 டே தியரி அதை நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்காங்க. அது இவனுக்கு தெரியல. 21 டே தியரினா என்ன அப்படின்னு கேட்க, டச் இருக்கால அவன் அதை எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது நம்ம ஒரு விஷயத்த 21 நாள் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தா அது நம்மளோட டே டு டே லைஃபோடைய ரொட்டீன் மாதிரி ஆயிடும். ஸோ 21 டேஸ்க்கு அப்புறம் அதுவே நமக்கு பழக்கமாயிடும். ஸோ இது நம்ம லவ்ல ட்ரை பண்ணி பார்த்தோம். 21 டேஸ் நம்மள ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா அதுவே நமக்கு பழகிடும். ஸோ அந்த லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மாதிரி சொல்றான். அதை கேட்ட ஜின்னு அக்கினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நான் வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்க, சரி உன் இஷ்டம், நீ பண்ணணும்னா பண்ணிப்பாரு அப்படின்னு அக்கின்னு சொல்ல ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரே ஹாப்பி ஆயிடுது இந்த கான்வர்சேஷனை கேட்கறதுக்கு. அடுத்த நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அக்கின் அவனுடைய காருக்கு போக போறான். அவனோட மேனேஜர் கூட தான் கிளம்ப போறான். ஆனா மேனேஜர் அக்கினை கூட்டு போய் ஜின்னோட கார் கிட்ட அவன் கூட அனுப்பி வைக்கிறான். அந்த கார்ல ஜின்னை பார்த்ததுமே அவன் திரும்பி சின்ன கேட்கிறான், என்ன மேனேஜர் நீங்க என்ன கூப்பிட்டு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லடா, நான் அவளை எங்கேயுமே கூட்டிட்டு போக முடிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு நான் என் ஒய்ஃபை பார்த்துக்கணும். ஸோ நீ இன்னைக்கு ஜின்னு கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து சின்னு எஸ்கேப் ஆயிடுறான். அக்கினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஜின்னு, நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க, உங்களுக்காகவே நான் கஸ்டமைஸ் பண்ண சேர் இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோ உங்களுக்காக சாக்லேட் மில்க் கூட வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு அவன் பக்கத்துல போய் அதெல்லாம் எடுத்து கொடுக்க, டேய் சுமார், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் உன் இடத்துல உட்காரு அப்படின்னு அவன் மிரட்டுறான். இப்படியே உங்க 2 பேருக்குள்ள அந்த 21 டே தியரி ஆரம்பிக்குது. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. இப்படியே டெய்லி ஜின் அவனை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அக்கின் வந்து ஸ்டார்டிங்ல அவனோட ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறான். என்னாச்சு, எதுக்கு உங்க ஃபேஸ் கவர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என் கூட வர்றதுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னையும் சேர்த்து யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அதுக்காக தான் நான் ஃபேஸை கவர் பண்ணிட்டு போறேன்னு சொல்றான். அப்புறம் டே 4 ஆகுது. அக்கின் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிட்டு அவன் கூட, அதாவது அந்த கார்ல போகும்போது கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே நாள் ஆக 2 பேரும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எப்படி யாரோ மாதிரி பேசிக்குவாங்க, அப்படி இல்லாம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ள அந்த க்ளோஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. 5 நாள், 6 நாள், 10 நாள், 15 நாள் அப்படின்னு அந்த 21 டேஸ் தெரியல 20 டேஸ் முடிஞ்சிடுது. 20th டே அன்னைக்கு ஜின்னு அக்கின் கிட்ட பேச வரான். அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டா பேசாம ஒரு டேப்லெட்ல அவன் என்ன பேசணுமோ அதை எழுதி கொண்டு வந்திருக்கான். ஒருவேளை இவங்க பேசுறது யாராச்சும் கேட்டுருவாங்க அப்படின்றதுக்காக இருக்கலாம். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, இத்தனை நாளா நாங்க கூட பேசி க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்பயாச்சும் உங்க மனசு கொஞ்சமாச்சும் சாஃப்ட் ஆச்சா இல்லையா, இல்லைன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ நாள் உங்க கூட பழகி இருக்கல, இனிமேவாச்சும் நான் உங்களை நிக்நேம் சொல்லி, அதாவது கின்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்க, அவன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடா காட்ட காட்ட அக்கின் ஃபர்ஸ்ட் மாதிரி ரொம்ப கோவமா இல்லாம கொஞ்சம் சாஃப்டா அவனை பார்த்து சிரிக்கிறான். என்ன ஓகேவா சொல்லுங்க, நீங்க வாயை திறந்து கூட சொல்ல வேண்டாம், ஒரு பிளிங்க் பண்ணுங்க போதும், நான் அதுவே சம்மதம்னு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல அக்கின் சிரிச்சுக்கிட்டே பிளிங்க் பண்றான். அவ்வளவுதான், ஜின்னுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இப்படி நாள் ஆக கடைசியில 21வது நாள் வந்துடுது. அன்னைக்கு ஜின் அக்கின்காக ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கான். அதாவது அந்த 21 டேஸ் தேறி முடிய போதில்ல, அதுக்காக போல. அந்த பொக்கேவை அவன் கார்ல வச்சிருக்கான். இன்னும் அக்கின் கிட்ட அதை காட்டல போல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போது என்னன்னு தெரியல, ஜின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை இன்னைக்கு 21வது நாள் அப்படின்றதுக்காக சந்தோஷமா இருக்கான் போல. அத அக்கி நோட்டீஸ் பண்றான். என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஜின் அவன் பக்கத்துல வந்து, உனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, ஆனா அது ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சு,
நான் உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னன்னு சொல்றதுக்குள்ள அங்க அந்த டச் வந்துடுறான். வந்துட்டு ஜின் இப்ப நீ லைவ் போகணும் ஒரு 1 hour அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே ஜின்னுக்கு கடுப்பாகுது, அக்கினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ஜின்னையும் அவன் கூட சேர்ந்து சரி அக்கினையும் ஜின்னு கூட சேர்ந்து லைவ் பண்ண சொல்றாங்க. ஆனா ஜின்னு சொல்றான் இல்ல வேண்டாம், அக்கினுக்கு இந்த மாதிரி லைவ் வரதெல்லாம் பெருசா பிடிக்காதுன்னு. ஆனா அக்கின்னு ஜின்னுக்காக சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். 2 பேரும் ஒன்னா லைவ் வராங்க. ஃபேன்ஸ் கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மாதிரி இப்பயும் அக்கின் கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் புதுசா இருக்குது போல. அப்ப ஃபேன்ஸ்ல ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, உங்களுடைய பார்ட்னரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்கன்னு. அதுக்கு ஜின்னு சொல்றான், எனக்கு தான் பார்ட்னரே இல்லையே, ஸோ நான் அதை பத்தி இன்னும் யோசிக்கல அப்படின்னுட்டு அக்கின் கிட்ட பதில் சொல்றான். அக்கின் சொல்றான், எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தா நான் என்ன பேப் இல்லைன்னா பேபி அப்படின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஜின் அவன் பக்கத்துல இருந்து அக்கினை பேபின்னு கூப்பிடுறான். ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஒரே ஹாப்பி ஆயிடுது. எல்லாருமே உங்க 2 பேரையும் கப்பல்னு சொல்லி ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு யாரோ ஒரு ஆடியன்ஸும் இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாட சொல்றாங்க. அதுக்கு ஜின்னு ஓகே சொல்லிடுறான். ஆனா அக்கினுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னுட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த லைவ்ல இருந்து அங்க போயிடுறான். ஜின்னோட ஃபேஸே மாறிடுது. அவனுக்கும் இந்த மாதிரி அக்கின் திடீர்னு பாதியில போனது ஒரு மாதிரி இருக்கு. அங்கிருந்து கிளம்புன அக்கின்னு ஸ்ட்ரைட்டா அவனோட மேனேஜர் கூட கார்ல உட்காடுறான். அந்த கார் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்றான். எப்படி உட்கார்ந்தாலும் அவனுக்கு அது கம்ஃபர்டபுளாவே இல்லை. என்னது இது, நீங்க சீட் ஏதாச்சும் பண்ணீங்களா, எனக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாவே இல்லையே அப்படின்னு அவன் சின் கிட்ட சொல்ல, இல்லையே எப்பயும் போலதான் இருக்கு சீட்டு. ஒருவேளை இத்தனை நாளா நீ ஜின்னு கூட கார்ல போயிட்டு இருந்தால, அவன் கார் சீட்டு உனக்கு பழகிடுச்சு போல, அதான் இது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, என்ன சின் இப்படி சொல்றீங்க, நீங்க என்னமோ நாங்க 2 பேரும் கப்பல் மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, ஏன்னாச்சு உனக்கும் ஜின்னுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அதை நீ இன்னைக்கே பேசி சால்வ் பண்ணிடு. ஏன்னா நாளைக்கு நமக்கு ஷூட்டிங் கிடையாது. இதே மாதிரி விட்டுட்டே போனா பிரச்சனை பெருசாதான் ஆகும். அதுக்கு அக்கின் எந்த பதிலும் சொல்லாம அவனோட மேனேஜரே ஒரு மாதிரி பாக்குறான். இங்க ஜின் அவனோட கார்ல தனியா உட்காந்துருக்கான். அவன் அக்கின்காக புக்கே கொண்டு வந்தால, அதாவது இன்னைக்குதான் 21வது நாள். 20 நாள் இவங்க 2 பேர் ஒன்னாதான் கார்ல போயிருப்பாங்க. ஆனா கடைசி நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஜின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் 2 பேரும் ஷூட்டிங்ல இருக்காங்க. ஜின்னு தனியா உட்காந்து ஸ்கிரிப்ட படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அக்கின் அவன் பக்கத்துல உட்காரான். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளு, நான் பண்றேன், அதாவது ஸ்கிரிப்ட்ல கேக்குறான். அதுக்கு ஜின்னு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் அக்கின் ஜின்னு பக்கத்துல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணலான்னு உட்காடுறான் போல. ஆனா ஜின்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் சேரை தள்ளி போட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்த மாதிரி உட்காந்துக்கிறான். இதெல்லாம் அக்கினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு, இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டானேன்னு நினைக்கிறான். ஆனா மறுபடியும் அக்கின்னு ஜின்னு கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா ஜின் அங்க இருந்து பட்டுன்னு எந்திரிச்சே போயிடுறான். இவனுக்கு எதுவும் புரியல. அப்புறம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுமே அக்கின் ஜின்னு கிட்ட போய் பேசுறான். இன்னைக்கு நீயே நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்க, இல்ல சாரி நான் இன்னைக்கு ஃபோர்டு கூட வந்தேன், ஸோ நான் அவன் கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பேசாம போயிடுறான். இந்த அக்கினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவன் இப்படி பிஹேவ் பண்றானே, நம்ம இத்தனை நாள் அவன் கூட போயிருக்க கூடாது, இத்தனை நாள் அவனை நம்மள டிராப் பண்ணவே விட்டுருக்க கூடாது. இப்ப என்ன ஆச்சு, நான் அன்னைக்கு லைவ்ல இருந்து பாதியில போயிட்டேன், அதுக்கு நீ இவ்ளோ கோவமா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் நம்மளே போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு அக்கினோட மனசுல தோணுது. ஆனா அன்னைக்கு அக்கின் லைவ்ல இருந்து பாதியிலே போயிட்டால, ஸோ ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு அது பிடிக்கல. எல்லாருமே ட்விட்டர்ல அதை பத்தி தான் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்கின் ரொம்ப ரூடு, இப்படியா ரூடா திடீர்னு லைவ்ல இருந்து பாதியில போயிட்டான் அப்படின்னு அவனை பத்தி நிறைய தப்பான ஹேஷ்டாக்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் அக்கினும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்ப அந்த ஜேடு இருக்கால, அவன் இதெல்லாம் நோட்டீஸ் பண்றான். ஆனா இப்ப இவங்களோட சீரீஸ் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு தப்பான நியூஸ் வெளியில வந்தா அது உங்களோட சீரீஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும்ல. ஸோ என்ன பண்றான், யாருக்கோ கால் பண்றான். கால் பண்ணி அவங்க கிட்ட ஜின்னும் அக்கினும் ரியல் மாதிரி எல்லாருக்கும் தெரியணும், ஸோ அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே அதாவது அவங்களுக்குன்னு தனியா ஒரு டீம் இருக்கும் போல, அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அக்கின் ஜின் இஸ் ரியல் அப்படின்னு நிறைய ஹேஷ்டாக் போடுறாங்க. அவங்க 2 பேரும் கப்பல் அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட் எல்லாம் போட, இப்ப அக்கினை பத்தி தப்பா பேசின அந்த ட்வீட் கம்மி ஆயிட்டு இவங்க 2 பேரும் ரியல் நிஜமாலுமே கப்பல் அப்படின்ற ட்வீட் அதிகமாகுது. ஸோ இப்ப இவங்க 2 பேரும் கப்பல் அப்படின்ற ட்வீட் தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஜேட் அவனோட மனசுக்குள்ள சொல்றான், பாரு அக்கின், மறுபடியும் நான் உன்னை காப்பாத்திருக்கேன்,
யூ ஓ மீ சம்திங் அப்படின்றான். அதாவது நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்றான். அடுத்த நாள் ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும்போது ஜின் கிட்ட போய் அக்கின் பேசுகிறான். என்னை இன்னைக்கு நீ ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின் என்னமோ ஒரு காரணம் சொல்ல வரான். ஆனால் அவன் சொல்கிறதுக்குள்ளே அக்கினே காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறான். வேறு வழி இல்லாமல் ஜின்னும் அக்கினை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ டிராஃபிக்கில் அவங்க 2 பேர் நிற்க வேண்டியதாக வருது. ரேடியோவில் ராசி பலன் ஓடிக்கிட்டு இருக்குது. அக்கினுடைய இது அரைஸ் போல் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகணும்னா நீங்கள் தான் அதுக்கு தேவையான வேலை செய்யணும், நீங்கள் தான் அதுக்காக உழைக்கணும். தேன் மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் இனிப்பு கொண்டு வரணும் அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காத மாதிரி ஜின்னு பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அக்கின் அவன்கிட்ட கேட்குறான், என்னாச்சு இப்போ கொஞ்ச நாளாக நீ என்கிட்ட சரியாக பேசுறது இல்லையே, என்னை அவாய்ட் பண்ணுறிய அப்படின்னு சொல்ல, இல்லையே நான் எங்கே ஒன்று அவாய்ட் பண்ணேன், நான் கார் ஓட்டுறதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ வண்டி டிராஃபிக்கில் தானே நிற்குது, இப்போ கூட நீ கார் ஓட்டுறத தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஜின்னுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரு மின்ட் எடுத்து கொடுக்குறான். ஆனால் அவன் அந்த மின்ட்டை எடுக்காமல் அக்கின்னு ஜின்னோட கையை பிடிச்சிடுறான். அப்போ க்ரீன் லைட் போட உடனே அவன் கார் ஓட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அக்கினுடைய வீடு வருது. அவன் போகும்போது ஜின்னையும் அவன் கூட அவனோட வீட்டுக்குள்ளே வர சொல்கிறான். ஆனால் ஜின்னு அதுக்கு ஒத்துக்கலை போல. ஆனால் அக்கின் அவன் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவன் கையை பிடிச்சி கட்டாயமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு ஜின்னு சொல்ல, அக்கின் கடுப்பாயிட்டு, என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு என்ன நீ ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறான். ஐயோ இல்லை, நான் உங்களை அவாய்ட்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல, ஆனால் ஜின் அங்கேருந்து போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அக்கின் அவன் கையை 2யும் பிடிச்சிக்கிட்டு, என்ன நீ தானே என்னை ஹக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ நீயே என்னை விட்டுட்டு விலகி போகிறேன், ஒரே ஒரு தடவை ஆச்சு நான் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் அவனை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜின்னு அவனை விலக்கி விட்டுட்டு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணலை, எனக்கு கோல்டு இருக்குன்னு நான் டச்சுக்கிட்டையும் ஃபோர்டுக்கிட்டையும் சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாள்ல சீரியஸ் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ இப்போதைக்கு ஷூட்டிங் எதையும் தள்ளி வைக்க முடியாது, அது மட்டும் இல்லை நான் இனிமேல் பண்ண போகிற எல்லா சீனுமே உன் கூட தான், ஸோ அந்த சீனில் நான் உன் கூட ஆக்ட் பண்ணும்போதும் என்னோட கோல்டு உனக்கு வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்ல, என்னால் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாளாக அவங்ககிட்ட கொஞ்சம் விலகி இருந்தேன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லலைன்னா, எனக்கு கோல்டுன்னு சொல்லி நீங்கள் எனக்காக கவலைப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்கல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல, அக்கின்க்கு இதெல்லாம் கேட்டதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவனை ஹக் பண்ணிட்டு, இதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணிய, நான் கூட எங்கே நீ என்னை அவாய்ட் பண்ணுறியோ, உனக்கு என்னை பிடிக்கல, என்னை ஹேட் பண்ணுறியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, ஹேட் பண்ணுறதா, நான் எப்படி உங்களை ஹேட் பண்ண முடியும், எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவனை ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த சீனில் ஜின்னுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால, ஸோ அவனுக்காக அக்கின்னு ஒரு ஹனி டீ போட்டு கொடுக்க அதை ஜின்னு குடிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கின் மறுபடியும் அதே சொல்கிறான், எங்கே நீ என்னை ஹேட் பண்ணுற, அதனால தான் எங்கிட்ட விலகி போனேன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் எப்படி உங்களை ஹேட் பண்ண முடியும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் யூ அப்படின்னு ஒத்துக்கிறேன். அப்போ அக்கின் அங்கேருந்து எந்திரிச்சு தனியாக தள்ளி போய் நின்று 2 கையை விரிச்சிட்டு, நீ தானே என்னை ஹக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், வான்னு கூப்பிட ஜின்னும் பக்கத்தில் அவனை ஹக் பண்ணுறான். அந்த ஹக்குக்கு அப்படியே கிஸ்ஸாக மாறுது. 2 பேரும் ஒரு செம்ம கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையுமே சொல்லப்போனால் ஒரு ஹாட்டான வேற லெவல் கிஸ் சீனுன்னு சொல்லலாம். அப்படியே சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அக்கின் ஜின்னுக்காக கொண்டு வந்த அந்த ஹனியை ஜின்னு அக்கின் மேலே போட்டு நல்லா யூஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் ஹனி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வேற லெவல் லவ் மேக்கிங் சீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்த பிஎல்லே ஒரு செம்ம மேட்டர் சீன் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்டர் சீனுன்னு சொல்லலாம். இது ஒரு மேட்டர் சீன் மாதிரி இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஆர்ட் சீன் மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட எபிசோடு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.